திருப்பிக் கொள்ளணும். நான் ஆரோக்கியத்தை இழந்திருந்தா நான் ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்ளணும். நான் ஐஸ்வர்யத்தை இழந்திருந்தா நான் ஐஸ்வர்யத்தை திருப்பிக் கொள்ளணும். நான் சமாதானத்தை இழந்திருந்தா நான் சமாதானத்தை திருப்பிக் கொள்ளணும். எனக்கு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என் வாழ்க்கை என்ன பண்ணுது? ஒரு வெற்றிடமா என்ன பண்ணுது? எனக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. ஏதோ என் வாழ்க்கையில ஏதோ நடக்குமா என்ற ஒரு அச்சம் என்னை பின்தொடர்ந்தே இருக்கு, என் இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்குது. அது எனக்கு ஒரு வெற்றிடமா இருக்கு. அந்த வெற்றிடத்தில் என்ன பண்ண நான் மூழ்கி போறது வெளியே வரணும். என்ன பண்ணா வெளியே வரணும். எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற காலம் தான் இந்த எழுப்பதன் காலம். கரங்களை தட்டுங்க. நான் இழந்த போல இருக்கக்கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கையில. நல்ல இழந்ததே நான் இழந்தது போல இருக்கக்கூடாது. நான் ஆலயம் அவர் சொன்னார், இந்த மாதத்துல நான் ஆலயத்திற்கு என்ன பண்ண இடம் வாங்கிடணும். இடம் வாங்கிட்டு என்ன பண்ணா அடுத்த மாசம் என்ன பண்ணாங்க ஆராதனை செய்யணும். இதான் விசுவாசம். அப்ப விசுவாசம் இருந்தா அற்புதங்கள் நடக்கும். அதே போல் தான் உங்க வாழ்க்கையிலும் விசுவாசம் இருந்தா அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். நடக்காம போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்க வீட்டுல கூட ஒரு அற்புதம். ஐயா வீடு கட்டலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்து அடிக்கடி போறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு. அவர் வச்சு ஜெபம் பண்ண நிறையத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்துரு. எவ்வளவோ காசு இருந்தோம், பணம் இருந்தோம், எல்லாம் போயிட்ட பிறகு வீடு என்னால கட்டவே முடியல. கல்லை வைப்பேன், மண்ணை வைப்பேன், ஜல்லி வைப்பேன், எல்லாம் வைப்பேன். ஆனா வீடு அந்த இடத்துல என்ன பண்ணல, கட்ட முடியல. ஆனா எனக்குள்ள ஒரு வெற்றிடம். முடியாத டைம் என்ன பண்ண முடியாத டைம் பாருங்க, முடியாத டைம்ல தான் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட முடியாத காரியம் இருந்தா அப்பதான் உனக்கு அற்புதங்கள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் முழுகி போவதே கிடையாது. கிறிஸ்தவம் முழுகி போவதே கிடையாது. நீ அழிந்து போவதே கிடையாது. உனக்கு அழைறா போல இருக்கும், முழுகிறா போல இருக்கும், ஆனா நீ முழுகி போக மாட்டேன். உனக்கு எதிர்நீச்சல் போட தேவன் பலன் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் திருப்பிக் கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை திருடி போனவர்களிடத்திலிருந்து என் சமாதானத்தை 1000 மடங்காக நீங்க திருப்பி தரணும். ஆண்டவரே, என்னுடைய ஐஸ்வர்யத்தை திருடி போனவர்களிடத்திலிருந்து என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் 1000 மடங்காக திருப்பி தரணும். ஆண்டவரே, என்னுடைய ஆரோக்கியத்தை திருடி போனது என்னுடைய ஆரோக்கியத்தை 1000 மடங்காக எனக்கு தரணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெயிக்கிற பிள்ளையா மாறணும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு சமாதானத்தோடு தாங்க. ஆண்டவர் என்ன நிச்சயமாய் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்கள் ஒவ்வொருக்கும் தர மகிமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் போறலே சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பெற்றுக்கொள்ளணும். கேட்கிறவன் எவனவன் பெற்றுக்கொள்ளலாம். கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவன் பத்திமை கூட கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும்னா உடனே என்ன பண்ணுது? ஆண்டவர் இறங்கினார். கூப்பிடணும். கூப்பிடுற யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 32:11 ஒருத்தர் வாசிங்க. ஒரு வசனம் வாசிங்க. பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டுகிற போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினாராம். சேட்டைகள் என்னன்னா இறகு மேல தன் குஞ்சுகளை சுமந்து போகிறார். கழுகு பறவைகளே ரொம்ப பலவான பழம். கழுகு பலமான பழம். ஒரு கழுகை போல தேவன் என்ன பண்றான், நம்ம அவருடைய சேட்டைகளின் மறைவிலை வைத்து நம்மளை பாதுகாக்கிற சுமந்து போறான். கர்த்தர் ஒருவரே. உன்னுடைய பாரத்தை சுமக்க முடியும்னா அது இயேசு மட்டும்தான் சுமக்க முடியும். உன்னுடைய கவலைகளை சுமக்க முடியும்னா இயேசு மேலதான் உன் கவலை என்ன பண்ண அவர் தான் சுமக்க முடியும். உன் வறுமையை அவர் ஏன் சுமக்கனா, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனா இருக்கிறதுனால தான் உன் வறுமையை சுமக்க முடியும். உன் தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண, இழந்ததை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது பெருசு இல்லை, நான் இழந்ததை எல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவனு கேட்கணும். ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு வரங்களை கொடுங்க, எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. இதெல்லாம் தேவனிடத்துல கேட்கணும். இதெல்லாம் யார் கேட்கிறான்? பிசாச வைபரம் கேட்கிறான். அவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளான். ஆனாதான் என்ன பண்றான்? நடந்து போறான், வானத்துல பறக்கிறான். இரவு முழுதும் இங்க இரவு ஜபம்னா நீங்க என்ன தூங்கிடுங்க, இரவு முழுதும் போறான். அமாவாசைனா என்ன பண்றான்? 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கூடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க,
ஏன் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குன்னா, அற்புதம் என்னன்னே தெரியாம இருக்கிறீங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்களால வாஞ்சை இல்லை. நான் போறேன், ஆராதனைக்கு போறேன், ஏதோ வார்த்தை கேட்கிறேன், ஏதோ அபிஷேகம் பண்றேன், 2 வார்த்தை பேசுறேன், நான் வந்துடுறேன், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையை தவிர இந்த வேத புத்தகத்தை திறக்கிறதே கிடையாது. பைபிளை திறந்தாதானே அது ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு தெரியும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தெரியும், எப்படி சாத்தானை ஜெயம் கொள்ள தெரியும். உங்களிருந்து பறித்த சாத்தானை என்ன பண்ணா, அவனை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இருந்தோம், அவனை மேற்கொள்ள முடியாம என்ன பண்ற, முடங்கி போயிருக்கிற. இன்னைக்கு முடக்குவாத கிறிஸ்தவம் தான் அதிகமாகிறான். முடக்குவாத கிறிஸ்தவம் தான் அதிகமா இருக்கு. ஜெபிக்காத கிறிஸ்தவம் அதிகம். யாரெல்லாம் அதிகாலை ஜெபிச்சு கை தூப்பாக்கலாம்? அதிகாலை ஜெபிச்சவங்க பாரு, ஒரு 2 3 பாசமா ஜெபிச்சு தான் ஆகணும். ஊழியத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்காம இருக்கவே முடியாது. அல்ல ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரும் ஜெபிக்கலனா எப்படி நீ எழுந்து போந்து கொடுப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதான் உன்னுடைய பலவீனத்திலும் அவர் பலன் பூரணமாகும். அல்லேலூயா. நீ ஜெபிக்காத போது தேவன் சொல்ற, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுடன் உனக்காக வேண்டுதல் செய்கிறாரா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் சமாதானம் உனக்கு நிறைவா இருந்தா நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஆவியும் இல்லை, அபிஷேகம் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, ஆனாலும் இருக்கிற பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். நல்லா கேட்டுங்க. மகா உபத்திர காலத்துல பேர் கிறிஸ்தவங்க கூட பூமியில இருக்கிறாங்க. விக்கிரகாரனோடு பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க மகா உபத்திர காலத்துல. வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லு, பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாய் எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும். அதிலே 12 வாசி பார்த்தா, அதிலே 12 வாசிங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை வழி நடத்தணும். கர்த்தர் என்ன பண்ண, உன்னோடு இருக்கிறாரா? நீ சோதித்து பார்த்தாயா? தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார், தேவன் நான் எழுந்து போனதை நிச்சயமா எனக்கு தருவார். நான் அதிகாலையிலே அவரை தேட தேட அவர் என்னோடு பேசினார். என்னோடு பேச பேச எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் அதிர்ஷ்டம், அந்த நம்பிக்கையின் வார்த்தை என்னை தேற்றி என்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை பேசணும். உங்க போதகர் சொன்னாரு, நான் என்ன பண்ண வேதத்தை தியானிக்கும் போது தேவன் என்னோடு பேசினார். அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் உன்னோடு பேச வேண்டும். அந்த தேவன் உனக்கு என்ன பண்ண, நிச்சயமான விசுவாசத்தை தந்து அந்த அற்புதமான இழந்து போன கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருந்தா தேவன் நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும். அல்லேலூயா. வியாதி வியாதி மடங்கிருமா கிறிஸ்தவன். கிறிஸ்தவனுக்கு பிடிச்சிக்கிற வியாதி எங்கேயுமே இல்லை. எல்லா வியாதியும் கிறிஸ்தவன் இருக்கு. ஜெபித்தா எல்லா வியாதியும் மாறும். கரங்கள் தட்டு, கரங்கள் தட்டு, கைகள் எத்து. சபையிலே தேவன் எழுந்தருளும். நீ வரதுக்கு முன்னாடி சபையில் எங்க இருப்பாரா? அது 200 கோடி ரூபாயில கட்டின சபையா இருந்தாலும் சரி, அது கொட்டா சபையா இருந்தாலும் சரி, சபையே இல்லை ஆத்து ஜபமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எங்க வந்து ஆண்டவர் அங்க வந்து நிப்பாராம். இங்க வந்து என் மக வராளா, என் மகன் வரானான்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அவிவிசுவாசம், அலட்சியம், அலட்சியமான கிறிஸ்துவன். எது செஞ்சாலும் எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, நான் எது செஞ்சாலும் நான் கிறிஸ்துவன், பேர் கிறிஸ்துவன். பேர் கிறிஸ்துவன் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நல்லா கேட்டுங்க. பேய்களுக்கும் பந்தி உண்டு. கொரிந்தியர் சொல்லுங்க, பேய்களுக்கும் பந்தி உண்டா? கர்த்தருக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் பந்தி உண்டு. வித்தியாசத்தை காணணும். எது வித்தியாசம்? பேய்களுக்கும் பந்தி உண்டு, கர்த்தருடைய பந்தியில என்ன பண்ற, பங்கு பெற. நீ ஒவ்வொரு மாதமும் தேவனிடத்தில் என்ன பண்ண, மகிமையான சாட்சிகள் ஏற்படணும், சாட்சிகள் சொல்லணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கையா? சாட்சி ஏன் இல்ல? அற்புதம் நடக்கல, உன்னால சாட்சி இப்ப சொல்ல முடியல, நீ ஏந்து போனதே திருப்பி கொள்ள முடியல, முடங்கி கிடக்கிற, நீ ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, தேவனுக்காக எழுமணும், அவரிடத்துல கேட்கணும், விண்ணப்பம் வைக்கணும், உனக்கு என்ன பண்ணல தெரியல. அத என்ன பண்ண, முடங்கி போயிருக்கிற. கட்டுண்டவர் கிறிஸ்தவன், கட்டுண்ட கிறிஸ்தவன் எழுப்புதல் வராது. கட்டுண்ட கிறிஸ்தவன் எழுப்புதல் வராது. உன்னை கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி கொள்ள. என் ஆரோக்கியத்தை இந்த மாதத்துல தேவன் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. பூரணமான நான் குணமடைய வேண்டும். பூரண என்ன பண்ண, சம்பூர்ணமா நான் வாழணும் ஆண்டவரே. நான் சம்பூர்ணமா வாழணும் ஆண்டவரே. நான் கொடுக்கிற கரங்களா என்னை மாற்றணும் ஆண்டவரே.
நான் வாங்குற கடங்களை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தன் கொடுக்கணும்னு சொன்னா நல்லா கேளுங்க, மேல கைய உயர்த்தி பரலோகத்தின் தேவனிடத்துல கேட்கிறவன் மனுஷனிடத்துல கையை நீட்ட மாட்டான். கரங்களை தட்டு. மனுஷனிடத்துல கையை நீட்ட மாட்டான். மேல கேட்கிறவன் கீழே கையை தட்ட கீழே கையை நீட்ட மாட்டவே மாட்டான். நீ தேவனிடத்துல விசுவாசமா இருந்தா அற்புதம் நடக்கும். ஆண்டவரே சொல்றாரு, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. ஆண்டவரே சொல்றாரு, விசுவாசம் என்பது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும். விசுவாசம் என்பது அதிசயங்களை நிகழ்த்தக்கூடும். விசுவாசம் என்பது காணக்கூடாதுதான். ஆனா அந்த விசுவாசமே உங்களை காண செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி கொள்ளணும். சபை கட்டணும், சபை கட்டிடணும். இந்த மாதத்தை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிடணும். வார்த்தையை யார் செய்வா? நீ சொன்ன வார்த்தையை தரையில விடாதபடி தேவன் அதை தாங்கி பிடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறது தரையில விழக்கூடாது. நீ ஜெபிக்கிறது அவிசுவாசமா இருக்கக்கூடாது. நீ உறுதியா ஒரு காரியத்தில் ஜெபித்தினா அந்த காரியத்தை விடாமல் ஜெபிக்கும் போது உன்னுடைய காரிய சித்தி கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணா அற்புதங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கும். ஏசாயா 54:7-8 ஒருத்தர் வாசிப்போம். 54:7-8 பைபிளை படிக்கணும். இமைப்பொழுதிலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பிறகு அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என்னுடைய முகத்தை உமக்கு இமைப்பொழுதிலே மறைத்தேன், ஆனாலும் பாருங்க நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் பேசுறார். நம்ம அற்ப காலம் கோபத்தினாலே உன்னை இமைப்பொழுதிலே கைவிட்டேன். இமைப்பொழுதுனா என்னம்மா சகோதரி? இமைப்பொழுதுனா என்ன சகோதரன்? கண்ணை என்ன பண்ற? இமையை ஒரு செகண்ட்ல தானே நம்ம இது பண்றோம். அந்த பொழுதுல அவர் உன்னை கைவிட்டாராம். ஏதோ லாங்கா கைவிட்டார் நினைக்கூடாது, இல்ல வருட கணக்கில் என்னை கைவிட்டார் நினைக்கூடாது, என்னை கையே விட்டார் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறார். நீதான் அவர் கையை என்ன பண்ற? உதறி தள்ளுகிறார். எப்படி உதறி தள்ளுகிறார்? மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் தேவனிடத்திலையும் உனக்கு பிரிவினை உண்டாக்கும். மனுஷனத்துல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்காம தேவனிடத்துல நம்பிக்கை வைக்கிறவருக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. கூடாத காரியம் எல்லாம் கூடும். கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அல்லேலூயா சொன்னா கூட எப்பனா ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னா துர்ச்செய்தி கேட்டாலும் தன் இருதயம் கலங்காது. இருதயம் கலங்காது இருக்கிறவன் கிறிஸ்தவன். இருதயத்தை கலகி கொண்டிருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. உனக்கு இருக்கிற இக்கட்டான போராட்டங்களில என்ன பண்ணா, தேவனோடு சஞ்சரித்தா அந்த இருள் உன்னை விட்டு என்ன பண்ணும்? நீங்கும். பேர் ஒளி உன் இருதயத்தில் என்ன பண்ண? உதைக்கும். அப்போதான் கர்த்தருடைய மகிமை உனக்கு வெளிப்படும். அப்ப என்னிடத்துல இருள் இருக்கு. என்னன்னா, நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே, இழந்ததை பெற்றுக்கொள்ள. தாவீது கூட இழந்து விட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். போனான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா, திருப்பி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திருப்பி கொள்ள என்ன பண்ணுமா? திருப்பி கொள்ள. சங்கீதம் எடுங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். தாவீது பாருங்க, அவனை கர்த்தர் எடுங்க. சங்கீதம் 89 நினைக்கிறேன். எடுங்க 89, சங்கீதம் 89:20 ஒருத்தர் வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், நான் கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கண்டுபிடித்தார். தேவன் உன்னை கண்டுபிடித்தார் என்றால் உன்னை அபிஷேகம் பண்ணிக்கிறான் அர்த்தம். தேவன் உன்னை கண்டுபிடித்தார் என்றால் உனக்கு எல்லா நன்மைகளும் செய்வார் என்ற அர்த்தம். தேவன் உன்னை கண்டுபிடித்தார் என்றால் உன்னுடைய எல்லா விதமான சமாதானத்தை திருப்பி தருவார் என்ற அர்த்தம். சந்தோஷத்தை தருவார் என்றோ, ஏந்து போனதை தருவார் என்றோ. நான் அவனை கண்டுபிடித்தேன். இங்க பைபிள்ல நல்லா கேட்டுங்க, தாவீதை குறித்து தேவன் சொல்றார், நான் அவனை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. சவுலும் அவனை தான் கண்டுபிடித்தாரு. சவுலுக்கு இருந்த அபிஷேகம் அதோடு முடிஞ்சிச்சு. ஆனா தாவீதுக்கு இருக்கிற அபிஷேகம் சவுல் மேல இருக்கிற அசுத்தாவியே தோரிச்சிச்சு. கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா. உன் அபிஷேகம் உன் நடத்தணும். உன் அபிஷேகம்
உன்னை நடத்தணும். நான் என் தாசனை கண்டுபிடித்தேன் என்றாரு. அப்ப நீயும் நானும் யார் கண்டுபிடித்தது சொல்லுங்க? நீயும் நானும் யார் கண்டுபிடித்தது? நீங்க வந்துகிற நீ நானும் யாருமே நம்ம போய் இயேசுவை ஏத்துக்க நினைப்பீங்க. அல்லேலூயா. அவர்தான் நம்மளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர்தான் நம்மளை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அவர்தான் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. அவர் இல்லைனா நாம் இல்லை. அவர் இல்லைனா நாம் இல்லை, இங்க உட்கார முடியாது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா? அவர் நம்மளை கண்டுபிடித்தார். அடுத்த வசனத்தை வாசிப்பா. அதுலயே பாருங்க, என் கை மறக்கீங்க. கர்த்தருடைய கை ஒரு மனுஷனோடு இருந்தா அவனை பிசாசு மேற்கொள்ள முடியாது, மனுஷர்கள் மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை சோதனை வந்தா கூட ஆண்டவர் அவனை முன்பை போல 1000 மடங்கு பலவானாய் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சும்மா உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு இருக்காத. தேவன் உன்னோட பேசுகிறார். நீ எழுந்து போனதே இந்த மாதத்துல நீ பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நீ உறுதியா விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஜெபம் கூட தரல அப்படின்னா என்ன பண்ண? ஆண்டவரே இந்த மாதத்துல எனக்கு ஆரோக்கியத்தை 1000 மடங்கா திருப்பி தாங்க. ஆண்டவரே நான் வாங்கின கடத்தெல்லாம் இந்த மாதத்துக்குள்ள திருப்பி தந்து ஆண்டவரே. இனி நான் என்ன பண்ண? கடனே வாங்கக்கூடாது ஆண்டவரே. மகளிர் லோனுக்கே போகக்கூடாது ஆண்டவரே. குழுவுக்கே போகக்கூடாது ஆண்டவரே. குழுவாய் பேசக்கூடாது ஆண்டவரே. இப்படி நீ விசுவாசித்துனா அற்புதங்கள் நடக்கும். கடன் வாங்கினவனும் குடும்பம் கெட்டுரும். கடன் வாங்கினவன் என்ன? குடும்பத்துல சமாதானம் போயிடும். சமாதானம் போகுமா? போவதா? போயிடும். ஒரு லோன் இல்ல, 5 பேரை தேடுறாங்க. ஒரு சகோதரி, கிறிஸ்துவ சகோதரி 5 லோன் கார்டு தேடுறாங்க. அல்லேலூயா. அது ஆதார் கார்டு மாத்தி கொடுத்துருப்பது. அல்லேலூயா. அலைச்சல். என் அலைச்சல்களை ஒரு மனுஷனுக்கு அலைச்சல் வரும்போதே அவன் இருதயம் துன்பப்படுற. மனுஷனுக்கு பயப்படுறான். மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணிய வர. எதுக்கு மனுஷனுக்கு பயப்படுற? நீ அவனுக்கு முன்பதாக என்ன பண்ண? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அடிமையின் ஆவி பெற்றவர்கள், அடிமையின் ஆவி பெற்ற கிறிஸ்தவர்கள், அடிமையின் ஆவி பெற்ற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அடிமையின் ஆவி உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள எப்படி மகிழ்ச்சி வரும்? உனக்குள்ள எப்படி சந்தோஷம் வரும்? உனக்குள்ள எப்படி நீ திருப்பிக் கொள்வாய்? நீ எழுந்தது எல்லாம் திருப்பிக் கொள்வாய். நீ மனுஷிகத்துல எழுந்தது எல்லாம் பாவம். நீ மனுஷிகத்துல எல்லாம் எழுந்திருப்ப. இதெல்லாம் சில வயசுல பாவம். கர்த்தர்ல கேட்கணும். தாசனை கண்டுபிடித்து, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்செடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணி. என்ன தண்ணிமா? அமர்ந்த தண்ணி, வற்றாத நீரூற்று, ஜீவ நீரூற்று, ஜீவ நீரூற்று ஆகிய இயேசு கிறிஸ்துவிலே வருகிற ஒவ்வொருவரும் சமாதானத்தோடவே இருப்பார்கள். அல்லேலூயா. அவர் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. அவர் இமை பொழுதிலே கைவிட்டாலும் அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்கிறார். அந்த சேர்த்துக் கொள்கிற தெய்வத்தை விட்டு என்ன பண்ணுவது? பிரியவே கூடாது. அல்லேலூயா. 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 பாருங்க, குறைவுகள் வராம இடமே கிடையாது. குறைவுகள் வராத இடமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஒரு வீட்டுல குறைவு வருது. அந்த குறைவை தேவன் எப்படி நிவர்த்தி செய்கிறார் படிக்கும்பா. இயேசு வேலைக்காரரை நோக்கி, வேலைக்காரர்களை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள், ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் நிறைய நிரப்பினார்களாம். இங்க இயேசு செஞ்ச முதல் அற்புதம் என்னன்னா பாருங்க, குறைவு வரும்போது இயேசு அந்த இடத்துல இருந்தனால அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்றினார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 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 இங்க பாருங்களா, என்ன பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். வேதத்தை நல்லா போதிக்கிறது நல்லா காதுல கேட்டு அதை உணர்வடைந்த ஆட்டோமேட்டிக்கா நீ கை தட்டுவ. உனக்கு அந்த உணர்வு அடையில, உன் மனம் எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு, தூரத்துல இருக்கிற கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. உன் சரீரத்தை மட்டும் இங்க வைத்து உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் வேற எங்க போய் பிடிக்க முடியாது. என்ன போதிச்சாலும் என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாது. அல்லேலூயா. மனம் ஒருமனப்படணும். தேவனை துதிக்கும் போது ஒருமனப்படணும். ஜெபிக்கும் போது ஒருமனப்படணும். ஜெபத்துல விசுவாசம் கலந்து இருக்கணும். என்ன பண்ண? அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கணும். உன் மனம் அப்படியே ஒருமனப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கிற மனமா இருக்கணும்.
மற்றவர்களோடு சஞ்சரிக்கிற மனதில் அற்புதங்கள் நடக்காது. உன் இருதயத்தில் வேறு ஒருவன் இருந்தால் அற்புதங்கள் நடக்காது. உன் இருதயத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரை இருதயத்தில் வைத்தால் உன்னை இருள் அடைந்து போயிருக்குன்னு அர்த்தம். அதுல ஒளி இல்லை, அதுல அற்புதம் நடக்காது, அதுல விடுதலை ஆகாது, அது தேவ பிரசன்னம் ஆகாது, தேவனுடைய அக்கினி அது மேல இறங்காது. சும்மா கத்திரலாம், சும்மா கத்துற கிறிஸ்துவ, சும்மா கத்துற கிறிஸ்துவ. யாரெல்லாம் நான் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி பார்க்கலாம்? கை தூக்கு. சரி, நான் ஒரு 10 வசனத்தை படிக்கணும் சொல்லி போறேன். ஒரு நாளைக்கு 100 வசனத்தை படிக்கணும். ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்டா இன்னைக்கு திருவிந்தே கொடுக்குறது ஆவியான என்னோட பேசி கொடுக்குறது. சும்மா வேஷம் தரித்து உட்காந்து சாவி முக்காட போட்டுங்க. அல்லேலூயா. உன் பரிசுத்தம் எங்க? தேவனுடைய வைராகம் எங்க? வைராகம் உள்ள கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு தேவை. அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். சும்மா வந்து உட்காந்து போய் நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு உட்காந்து போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தை ஏற்படுது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஜாடியில வெறும் தண்ணி தான் நிரப்புனாங்க. என்ன நிரப்புனாங்கம்மா? வெறும் தண்ணி தான்மா. உங்க வாழ்க்கையில வெறும் தண்ணி தான் இருக்கா? ஜாடி தான் இருக்கா? அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டு. அற்புதம் வேணா என்ன பண்ண? வெறும் ஜாடி. ஆண்டவரே, நான் வெறும் ஜாடி ஆண்டவரே, மூடி இல்லாத ஜாடி. அதான் எல்லாம் வந்துருது. மூடி இருந்தா என்ன இருக்காது? பாதுகாப்பா இருக்காது ஜாடி. இது மூடி இல்லாத ஜாடி ஆண்டவரே, திறந்த வெளி ஜாடி ஆண்டவரே. என் கையில ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் கையில தண்ணியும் இல்லை, எண்ணெயும் இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அப்படி வெறுமையா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அந்த ஜாடி நிறைய என்னுடைய கிருபையாகிய, என்னுடைய பிரசனமாகிய, என்னுடைய வார்த்தையாகிய, என்னுடைய வல்லமையாகிய, என்னுடைய விசுவாசத்தமாகிய எல்லாவற்றையும் நான் இப்போது உனக்கு நான் நிரப்புகிறேன். 6 ஜாடிகள் நிரப்புகிறேன். அதை முண்டி குடிக்கும் போது அது வெறும் தண்ணி தான். யாருக்கு தண்ணி தெரியுமா? சொன்ன இயேசுவுக்கும் நிரப்பனவுக்கு தான் தண்ணி. அதை குடித்தவனுக்கு அது மதுரமான ரசம். கரங்க தட்டி சொல்லு. அல்லேலூயா. எப்படியா? மதுரமான ரசம். நான் இழந்து போன என் மதுரத்தை திருப்பி கொடுத்தார். என் மணவாளனின் வாழ்க்கையை திருப்பி கொடுத்தார். மணவாட்டிய என்னை அவர் பிரியமா என்ன பண்றாரு? நேசிக்கிறார். எனக்கு திருப்பி கொடுக்கிறார். மதுரமான ரசம். கசப்பான ரசம், கசப்பான வாழ்க்கை, கசப்பான எல்லாம் கசப்பு, எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் நிந்த, எல்லாம் அவமானம். என் வாழ்க்கை கசப்பா இருந்ததா? நான் வெறுமையான ஜாடியா இருந்தேன். அந்த வெறுமையான ஜாடி என்ன பண்ணாரா? தன்னுடைய அபிஷேகமாகிய தண்ணீரை நிரப்பி அதை மதுரமான ரசமாய் கொடுத்தார். அதை நான் பருகும் போது அதுக்கேற்ற சுவை இந்த உலகத்திலே இல்லையா? ஹல்லேலூயா. ஓ, சுவை உள்ள பாத்திரம் நீ, மதுரமான ரசம் நீ. அந்த வசனம் என்ன சொல்ற? மதுரமான ரசமான. அல்லேலூயா. அதனாலதான் அவர் நம்மேல் என்ன பண்றார்? நம்மேல் பிரியமா இருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமா இருக்கணும். சுகத்தை தேடணும். உலகத்தில் இருக்கிற சுகத்தை நீ தேடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற சுகம் 5 நிமிடம். சரீர சுகத்தை தேடுறவன் அவன் என்ன பண்ணா? அவனால கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியும். சரீர சுகமாய் நாடிக்கிறவன் என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ வேறு பிரிக்கப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ள நல்ல ரசங்கள் இருக்கு, நல்ல மதுரமான ரசம் இருக்கு. மதுரமான ரசத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தராரு. உன் மாறாவை அவர் என்ன பண்ண? மதுரமாய் மாற்றுகிறவர். உன் கசப்பான வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுகிறவர். அவர் சொல்றார், எனக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை ஏன் நீ பங்குபடுகிற? யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை நீ விட்டுக்கூடாது. யாருக்காகவும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மனுஷத்தை சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்? தூசிப்பான். ஒரு ரகசியம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? ஒரு ரகசியம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? நீ மனுஷனிடத்தில் சொல்லும் போது ஒரு ரகசியம் வெளிப்பட்டுரும். பிரியமானவர்களிடத்தில் சொல்லும் போது ஒரு ரகசியம் வெளிப்பட்டுரும். நல்லா கேட்டுக்கோ, உன் கதை வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. அவன் அதை 100 ஆக்குவான், அதை 1000 ஆக்குவான், அதை 1,00,000 ஆக்குவான், அதை தூற்றுவான். அவன் ஒன்னு ஒலிபெருக்கி வச்சு சொல்றா போதல, ஒருத்தன் கையில சொல்லுவான், ஒருத்தி கையில சொல்லுவா. அது அப்படியே இன்டர்நேஷனல் நியூஸா மாறிடும். பிபிசி நியூஸா மாறி என்ன பண்றான்? உன் கதை வெளிப்படும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கதை இயேசுவுக்கு தெரியும்.
நீ இயேசுவிடத்துல சொன்னா உன்னை சரி பண்றவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த பொம்மை சரியில்லாம போயிடுச்சு. இந்த உருவாக்குன பொம்மை சரியில்லாம போச்சு. உருவாக்காத இடத்துல சொன்னா எப்படி இருக்கும்? முடியாது. அவதான் நம்முடைய வாழ்க்கை கூட. நம்மளை உருவாக்குன இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தனா அவர் நம்மளை வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏந்ததை திருப்பி கொள்கிறான். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப அந்த தாவீது அடுத்தது வாசிங்க. நல்ல அருமையா இருக்கு அந்த வசனம். தாவீதை பத்தி அவர் சொல்றது வாசி. அடுத்த வசனம் 89. அது வாசிங்க. 20 வாசிங்க. அதுக்கு அடுத்து அதுக்கு வாசுங்க 20. பாருங்க, என்னுடைய கை அவனோடு உறுதியா இருந்தது. பாருங்க, என்னுடைய புயம் அவனை என்ன பண்ணான்? பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் ஆகும். நல்லா பாருங்க, பலமுள்ளவர்கள். நல்லா கேட்டுங்க, பலமுள்ள வித விருட்சகமாய் மாறும். நல்லா கேட்டுங்க சகோதரிகளே, பலமுள்ள ஜெபம், பலமுள்ள அபிஷேகம், பலமுள்ள விசுவாசம், பலமுள்ள பரிசுத்தம், இது ஜெயிக்கும். இது ஆலமரமாய் வளரும். அல்லேலூயா. நீ ஜெயிக்கணும். கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயிக்காத கிறிஸ்துவ ஒண்ணுமே இருக்காது. எதெல்லாம் ஜெயிக்கணும் தெரியுமா? முதலாவது பாவத்தை ஜெயிக்கணும், இரண்டாவது பிசாசை ஜெயிக்கணும், மூணாவது மனுஷிக வல்லமைகளை ஜெயிக்கணும், நாலாவது வறுமைகளை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், உனக்கு வருகிற எல்லா நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். அவன் தான் கிறிஸ்துவன். ஜெயங்கொள்ளவனுக்கு தான் ஜீவகிரீடம் உண்டு. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுங்க என்ன உண்டா? ஜீவ கிரீடம் உண்டு. அல்லேலூயா. நீங்க ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுமா? பெற்றுக்கொள்கிறவளா இருக்கும். பந்தய பொருள் இலக்கை நோக்கி ஓடுகிறவரா இருக்கணும். நீங்க ஓடுகிறவர்கள். உட்கார்ந்து கிறிஸ்தவம் வேணாம். குந்தி நடக்கிற கிறிஸ்தவம் வேணாம். தேவன் விரும்ப மாட்டார். படுத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் வேணாம். படுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை கேட்ட ஒண்ணு பைபிளை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பரண்டில ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு படுத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த விசுவாசத்தை நினைச்சு கொள்ளாமல் உலகத்தையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் எதுவுமே நடக்காது. எந்த அற்புதங்கள் நடக்காது. அவர்கள் மறுரூபம் ஆக மாட்டாங்க. இப்ப நான் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மனவாட்டியை நீ எப்படின்னா ஜெயம் கொள்ளணும். நீ ஜெயம் கொள்ளாமல் மனவாளனுக்கு என்ன பண்ண? மனவாட்டியா நீ ஆக முடியாது. மனவாட்டி உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். இந்த மனவாட்டி எப்படி ஆயத்த பண்ணா? மகிழ்ச்சியா இருக்கணும். திரும்ப எல்லாம் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறான்னு சொன்னாரா? அவர் வானத்து பலகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா மழையை போல பனியை போல ஒவ்வொரு நாளும் அது உனக்குள்ளே பொழுது கொண்டிருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றவர்களா நீங்க என்ன பண்ண? மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க? அப்பத்துக்கு ரசத்துக்கு அலைந்து திரியக்கூடாது. உங்க கைகளை மனுஷனுக்கு முன்பதாக விரிக்க கூடாது. வானத்தை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் சம்பூர்ணமாய் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பூர்ணமான கிறிஸ்தவன். சம்பூர்ணமாய் நீ சாப்பிடணும். சம்பூர்ணமா என்ன பண்ணா? சாப்பிடணும்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். சம்பூர்ணமான சம்பூர்ணமாய் ஜெபம் பண்ணணும்னா கசக்கும். சம்பூர்ணமாய் வேதத்தை நல்லா தியானிக்கணும்னா கசக்கும். அல்லேலூயா. அழகுங்க, நிறைய வளரணும். கோச்சி கூட நிறைய வளரணும், கற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. வளரணும் என்ன இருக்கும்? அல்லேலூயா. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துவன் நல்லா வளரும். அல்லேலூயா. நல்லா வளரணும்னா நீங்க என்ன பண்ணா? உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்மை உள்ளவனுக்கு தான் என்ன உண்டு? கிருபை உண்டு. தாய்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டு. அல்லேலூயா. ஒரு இடத்துல நான் ஒரு ஊழியம் நடத்திட்டு இருந்தேன். மலையில, ராணிப்பேட் அருகில. மலை மேலதான் சர்ச்சு, பெரிய சர்ச்சு, எல்லா வசதியும் இருக்கு. ஒரு 10 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்த அந்த அம்மா சொல்கிறேன், நீ தான் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறேன். நீ தான் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்த ஊழியக்காரங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் எதனா ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஊழியக்காரங்க சில பேர் ஜெபிப்பாங்க, சில பேர் நான் செய்தி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு கொடுத்து நான் என்ன பண்ணேன்? நான் செய்தி கொடுக்க நிறுத்திட்டேன். வந்தவங்க எல்லாருமே ஜபத்தோடு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுறீங்க. 1 மணி நேரம் செய்திக்கு நீங்கள் பேசி சொல்லுங்க. அப்படின்னா எதையும் நல்லா கேட்டுங்க. மனுஷனுக்கு முன்பதாக விட்டு கொடுக்கிறவன் தேவனுக்கு முன்பதாக பெற்றுக்கொள்வான். கரங்களை தட்டி. அல்லேலூயா.
நீ எதெல்லாம் நீ விட்டு கொடுக்குறனா அது உனக்கு என்ன பண்ணுற, அது வேணான்னு அர்த்தம். நீ விட்டு கொடுத்து என்னது வேணாம், அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீ மனுஷன் முன்பாக விட்டு கொடு. ஏன்னா மனுஷன் முன்பதாக பிசாசு உன்னை விட்டு கொடுக்காம செய்வான். ஏன்னா நீ விழ வைக்கணும்னு அவன் சூதா நினைப்பான். அவன் தந்திரங்க எப்படிவா செயல்படுத்துவான். நீ விட்டு கொடுக்கும் போதுதான் தேவனிடத்தில் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாம் புரிஞ்சுங்க, நீ விட்டு கொடுக்காம இருந்தினா பிசாசோடு இருக்குன்னு அர்த்தம். நீ விட்டு கொடுக்கிறது எல்லாமே உனக்கு பிரியமா இல்லாதன்னு அர்த்தம், தேவனுக்கு பிரியம் இல்லாத அர்த்தம். நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இரு, பரலோகம் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பரலோகம் உனக்கு ஆலோசனை கொடுக்கும், பரலோகம் உன்னை நடத்தும். பரம சேனையும் உன்னோடு இருந்து உன்னை பெரிய ஜாதியா மாற்றும். அல்லேலூயா. பெரிய ஜாதியா மாற்றும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. பலத்த ஜாதியா. ஒரு சர்ச்சை கட்டக்கூடாது. ஷிகா பாரா தராவா, ஒரு சர்ச்சைக்கு நான் திண்டாடுறேன், கட்டணும். 10 சபைகளை உருவாக்கணும், விசுவாசிக்கணும். ஒரு வீடு கட்டக்கூடாது, 10 வீடு கட்டணும். எங்க மனைவி கேட்டுச்சு, எங்க வீடு கட்டிட்டு பிறகு என் பேர் அது போர்டில் வைப்பீங்களான்னு. நான் கேட்ட முட்டாள் தனமா இருக்கு, இந்த வீடே உனக்கு தானே. அல்லேலூயா. இந்த வீடு நான் சொன்ன இது உன் சொந்த வீடு, இது கர்த்தர் உனக்காக கட்டி கொடுக்கிற வீடு. அல்லேலூயா. வீடு இல்லாதவங்க கைத்துக்கு போகலாம், வீடு கட்டாதவங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டை இந்த வருஷத்திலே கட்ட தருவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அற்புதங்கள் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கிருபைக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஒண்ணு கிருபையை விட்டு போகல. கிருபையை விட்டு போகாம இருப்பேனா அந்த கிருபை உன்னை சகலத்தையும் நன்மையாய் நடத்தும். அல்லேலூயா. நான் இருப்பது தேவ கிருபையிலே. சூப்பரா சொல்றான், நான் இருப்பது தேவ கிருபை. பவுல் சொல்றான், நான் அடிப்படையில நொந்து போகிற, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் அவமானப்படுறான். சொல்றான், நான் இருப்பது தேவ கிருபையிலே. மனுஷிக பலத்தினால எதையும் செய்ய முடியாது. அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ பலத்தினாலே எரிகோ மதிலையும் உடைக்கலாம். அல்லேலூயா. உன் துதி வலுவா இருக்கணும், உன் தோணி வலுவா இருந்தா, உன் சத்தம் வலுவா இருந்தா பரலோகத்தை அசைக்கிறதா இருக்கணும், பிசாசை ஒழிக்கிறதா இருக்கணும், மனுஷிகத்தை ஒழிக்கிறதா இருக்கணும், பொறாமையின் ஆவிகளை ஒழிக்கிறதா இருக்கணும், வான மண்டத்தில் பொல்லாத ஆவிகளை, அதை நுரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை ஒழிக்கிறதா இருக்கணும். உன்னுடைய சத்தம் பரலோகத்தை அசைக்கணும், பிசாசை ஒடுக்கணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவன். ஒடுங்கி போயிருக்கிறவன் கிறிஸ்தவன். ஒடுங்கி போயிருக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்க முடியும். அல்லேலூயா. சகலத்தையும் தாவீது எப்படி திருப்பி கொண்டானோ அதே போல சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ளணும். அல்லேலூயா. அதே பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 வாசிங்க. 14 அதிகாரம் 13 வாசிங்க. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். அப்புறம் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, நீங்க என்னிடத்தில் அன்பு பாருங்க சகோதரிகளே, அப்படி நிறுத்துப்பா. தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? அன்பு உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். தேவனை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, தேவனை யாரெல்லாம் அவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். மனுஷிக லவ் பண்ண அற்புதம் நடக்காது. மனுஷன் காதல், மனுஷிக காதல், நாய் காதல். சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அன்பு. அங்கே சொன்ன அன்பா இருந்தாதான் எல்லாம் கிடைக்கும். அன்பு உள்ளவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். தேவனிடத்தில் அன்பா இருக்கும். ஆண்டவரே, நான் இழந்ததே ஒரு காரியத்துக்காக போயினுங்கிறேன், அது என்னை விட்டு எழுந்து. லூக்கால தான் ஒரு வசனம் படிச்ச ஞாபகம் இல்லை. நீ அதை என்ன பண்ண, ஆண்ட சொன்ன இழந்ததை நீ விட்டுன்னு சொன்னார். நான் விட்ட உடனே எனக்கு தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விட்டுணும். தேவன் சொன்னா விட்டுணும். சகோதரியே சகோதரனே, நீ விட்டுணும். ஆவியானவர் உன்னோடு பேசுறார். சில காரியங்கள் விடாம இருக்கிற, ஒட்டி கொண்டிருக்கு. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற போல, தாவீது சொன்னது போல ஒட்டி கொண்டிருக்கிற என்ன பண்ணா, அந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ணா நீங்க விட்டுணும். விடுறவங்களுக்கு தான் இரக்கம் பெற. பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். ஷாபா காபாரா ரீமி காமாராதா ராபாலாகாரா ரீமி காபாராதா. என்னால் இங்கே நிற்கவே முடியல. ராபாலாகாரா தொடர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிறார். அல்லேலூயா. சகோதரி சகோதரிகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவன் பரலோகம் உனக்கு சதா காலங்களும் திறந்து கொண்டிருக்கும். ரேபா காபா ரதா ரபா சந்தரபா. பரலோகத்தின் தேவனுடைய கரம் உன் மேல இருக்கும்.
என் தாசனை கண்டுபிடித்தேன் என்று சொன்னது போல உன்னை கண்டுபிடித்த தேவன் ஒருபோதும் ஒரு குறைவில்லாமல் அவர் உன்னை காக்க மகிமையான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்துல, என் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, அப்பா நாமத்துல, புருஷன் நாமத்துல, ஃப்ரெண்ட்ஸுங்க நாமத்துல, எவன் நாமத்துல நான் கேட்கறது எவனையும் வச்சிடல. அல்லேலூயா, எவனையும் வச்சுக்கிட்டு. அல்லேலூயா, இயேசு மட்டும் வச்சிருக்கிற கரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் சும்மா எங்க மனைவி பிள்ளைகளை ரெண்டாவது. அல்லேலூயா. நான் ரொம்ப வைராகம் பார்க்கறது எப்படி இருப்பேன். அல்லேலூயா. என் மனைவி சொல்றதுல கூட நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. துரு ஆலோசனை நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அது மனைவி சொன்னா கூட கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்துல என் மனைவி சொல்றது நான் கேட்கல. அது கேட்டுதான் இன்னைக்கு எங்கேயே இருப்பேன். அது கேட்காம போனேன். சில விஷயங்கள் கேட்பேன், சில விஷயங்கள கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நான் கர்த்தரையே சார்ந்து இருப்பதனால்தான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஆவி சொல்றேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், அல்ல நான் அசைக்கப்படுவதில்லை. இல்ல ஒரு ஆடு மேய்த்தவனை ராஜாவாக்க முடியுமா? ஆடு மேய்க்கிற தொழில் அருவருப்பான தொழில். ஆடு மேய்க்கிற தொழில் அருவருப்பான தொழில். அவனை ராஜாவாய் மாற்றினாரு. வேதத்தில் அவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்காரு. என் இருதயத்துக்கு உகந்தவன். அவர் தவறு செஞ்சாலும் அவனை மன்னித்து அவனை இருதயத்துக்கு உகந்தவனா அவன் ராக்காலங்களிலே ஜாமங்களிலே தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. சுரமண்டலங்களோடு சஞ்சரித்தான். ஒரு நாளைக்கு 7 முறை நான் ஆண்டவர் என்ன பண்ணானா துதிக்கிறான். ஒரு வேளை துதிக்க முடியல, கிறிஸ்தவன் சோத்திரம் சொல்ல முடியல, கனம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுங்க, கனம் பண்ணவில்லை. இந்த சபையில பாக்குற சபை முடிஞ்சோம், ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல, ஒருவருக்கு விசாரிக்கல, ஒருவருக்கு ஒரு சமாதானம் இல்ல, ஒருவருக்குள்ள சஞ்சலமா இருக்கிற, ஒவ்வொருக்குள்ள பிரிவினை இருக்குது. இந்த பிரிவினையை என்ன பண்ணா இன்னைக்கு நீங்க மாத்தணும். நான் பேசல, ஆவியானவர் பேசுறார். ஆவியானவர் பேச காதுலவன் கேட்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நீங்களாம் ஒரே சகோதரையா? அதான் போன வாரம் சொன்னேன், ஒரே சபையில பொண்ணே எடுக்கக்கூடாது. ஊர் ரத்தம் இவங்க ரத்தம் ஒண்ணுதான், ஒரே ரத்தம் தான் ஐயா. எல்லா மனுஷனும் ஒரே ரத்தத்தினால அவரை சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. சாப்பிட ஷாபா காபா ராதா ராபா லாபா. பிரிவினை என்ன பண்ண விடுது நமக்குள்ள இருக்கிற மார்க்க பேதம் இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, விட்டு கொடுக்கிறவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட போராட்ட சொல்லுவேன், ஐயா நான் 11-14 முதல்ல சொல்லுவேன், என்ன நீங்க செய்தியாளர் வர சொல்லி முதல்ல. அல்லேலூயா. அப்ப உனக்கு என்ன பங்குனோ நீ காத்திருக்கணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை தாழ்த்தும் போது நீ உயர்ன அர்த்தம். வேற இடத்துக்கு உன்னை அனுப்ப போற காரணம் தெரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற சபைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், இங்க மட்டும் தான் வரேன். ஃபுல்லாவே வெளிதான் பிரசங்கம், வெளிதான் போயிருது. அல்லேலூயா. வெளியே கொடுக்க போயிருது. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஈலிங் கர்த்தர் அற்புதமான சுகமளிக்கிற வரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வரங்களை கிராமங்களில் பயன்படுத்தணும், கிராம ஊழியம் செய்கிறவங்களை பயன்படுத்தணும். ஏன்னா அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படும். இயேசுவை என்ன பண்ண நிரூபித்து காக்கணும், அவருடைய வல்லமையை நிரூபிக்கணும். அல்லேலூயா. மலக்கிடுங்க, அவர் ஜீவனோடு இருக்கார் என்றால், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அதுக்கான ஊந்துதான பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தையும் எனக்கு தர மகிமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நல்ல கேட்டுங்க, போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, போராட்டம் இல்லாத மனுஷர்களே கிடையாது. போராடி தான் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயத்துல தான் சந்தோஷம் நிலைத்திருக்கும். நீ ஜெயிக்கும் போதுதான் இதை இவ்வளவு நேரம் நான் போராடி பெற்ற இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை, இந்த ஆரோக்கியத்தை, இந்த விடுதலையை நான் எதற்காக ஏற்க மாட்டேன். ஏனென்றால் இதற்கு நான் எவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறேன், என் தேவன் எனக்காக எவ்வளவோ கிரயம் கொடுத்து இதை கொடுத்திருக்கிறார் என்று அதை தக்க வைத்துக் கொள்ளுவதுதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஷமா ராதா ரகலா பாலாவா ரேகா மாகா ராதா ரா. அதை தக்க வைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. தத்திரமா இதை தொலைக்க கூடாது. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை முதல்ல அனல் மூட்டி எழுப்பு. அப்ப எழுப்ப உனக்குள்ள ஒரு ஜபாவி, உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு, உன் சத்ரு உனக்கு வெளிப்படுவான். அல்லேலூயா. இந்த நாளிலே சத்ரு வெளிப்படணும்.
உனக்கு உண்டான போராட்டம் என்ன பண்ணும், எதன்னு தெரியணும். நீ எதற்காக விழுந்தாய், எதற்காக சோதிக்கப்பட்டாய், எதற்காக நிந்திக்கப்பட்டாய், எதற்காக அவமானப்பட்டாய், இது எல்லாம் உனக்கு தெரியணும்னா ஜெபத்துல வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இடைப்பட்டு நீ எதனால எந்த காரியத்தினால பலவீனப்பட்டாய். பலவீனம் தான் ஒரு மனிதனை பாவத்துல விழ செய்யும். பலவீனத்துக்கான இந்த சரீரம் இருக்கக்கூடாது. இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமா நாம் மாற்றிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரமா என்ன பண்ணுமா, மாறை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபாலா பாராகாரா நீமி காபா. மனுஷிகத்தையே நினைக்கும், நாளைக்கு என்ன நடந்துரும் என் வாழ்க்கையில, நாளைக்கு எல்லாம் என் குடும்பத்தில் நடந்துரும், நாளைக்கு ஏதோ எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு அச்சம். உனக்கு ஏன் திகில், பயம்? ஜெபித்தா இருக்குமா? பயம் இருக்காது. அல்லேலூயா. பயம் உன்னை என்ன பண்ணா, பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகும். அதுவே ஜெயம் கர்த்தரிடத்திலே கொண்டு போகும். அல்லேலூயா. ஜெயம், ஜெயம், ஜெயம். இயேசு கிறிஸ்துவால ஜெயம் பெறணும், ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிற பிள்ளை. சும்மா உன்னை பிசாசு என்ன பண்ணான், குந்தி குந்தி உட்கார வச்சிட்டான். மனுஷன் உன்னை குந்தி குந்தி உட்கார வச்சிட்டான். புற ஜாதிகளோடு சிநேகிதம் உங்களுக்கு தேவையே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே கண்டு அவர்களோடு இணங்கி இருந்தால் அவருடைய ஜென்ம சுபாவம் உங்களுடைய ஜென்ம சுபாவம் ஒன்னாய் மாறும். அப்ப மாறும்போது உன் சமாதானம் உன்னை விட்டு போகும். சஞ்சலம் தவிப்பதா இருக்கு, சஞ்சலம் தவிப்பாங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒரு புற ஜாதி வந்தோடனே நீங்க அவங்க ஜெபிக்கல, இல்ல புற ஜாதி நீங்க ஜெபிக்க சொல்றீங்களா? சொல்லுமா. புற ஜாதியே இப்போ வர்றாங்க, நீ கிறிஸ்து ரட்சிக்கப்படாத சகோதரி வர்றாங்க, ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளை கேட்குறாங்க, ஐயம்மா எனக்காக ஜெபமான உங்களுக்கு கேட்குறாங்களா, இல்லை நீ அவங்க கையில் கேட்குறியா? கேட்குறீங்களா சொல்றீங்க. அல்லேலூயா. புரியலையா? நீங்க விசேஷமான கைகளை தட்டுங்க. நீ எப்போ விடுவ, எப்போ திருவிந்து கொடுப்ப, முடிஞ்ச ஒன்று என்ன பண்ண, சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் போட்டு என்ன பண்ண, ஒரு தாத்தா ஆகிட்டு சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. நீ விசேஷமானவர்கள் சொல்ற, உன் கையில் எல்லாம் வராங்க இல்லையா? நீ கிறிஸ்து பொண்ணா இருக்கிற, கிறிஸ்து சகோதரர் இருக்கிற, போகும்போது அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுமான புறஜாதிகள் கூப்பிட்றாங்களா இல்லையா? ஜபிக்க கூப்பிட்றாங்க இல்லையா? இல்லை நீங்கள் போய் அவங்களே ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? அப்படி கூட இருப்பாங்க சில பேர், தெரியாமல் போய் ஐயா எனக்குள்ள உங்கள் தெய்வத்துக்குள்ள மேட்டிங் கூட சொல்லுவாங்க சில பேர். கிறிஸ்தவங்க பார்த்துக்கிறேன். இல்லையா? அறியாத கிறிஸ்தவங்க. அதான் பைபிள் அப்படி ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் விசேஷ வழிக்கு நல்லா படிச்சாதான் அவன் பரலோகம் போவான். படிக்க தெரியலன்னா கேட்டுக்கணும். பிரசங்கத்தில் என்ன பண்ணா கேட்டுக்கணும். அல்லேலூயா. தூங்கக்கூடாது. அல்லேலூயா. இரவு முழுவதும் தேவனோடு சஞ்சரிச்சா பகல் முழுவதும் உன் சரீரம் அனலா இருக்கும். அல்லேலூயா. மறுரூபமா இருப்ப. அல்லேலூயா. மறுரூபமா இருப்ப. இப்போ பொன்னையில ஒரு கூட்டத்துக்காக போயிட்டேன், வாலிபர் ஐக்கியத்துக்காக பேசுறேன். போயிட்டு வாலிபரத்தை பேசி முடிச்ச பிறகு இந்த செய்தியை கேட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்தோடனே அதுக்கு முன்ன உட்கார்ந்த ஒரு 10-15 சகோதரிகள் உடனே ஏந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கையில தேவ வல்லமை இருந்தா அந்த தேவ வல்லமை மற்ற இடத்துல என்ன பண்ணுவான், அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கும். அல்லேலூயா. நீ யார் என்று காட்டும். அல்லேலூயா. உன்னை யார் என்று சொன்னா, எங்க சொன்னா, நீ இயேசுவுடைய பிள்ளை என்று சொன்னா இயேசுவுடைய சுபாவம் உனக்குள்ளே இருக்கணும், உனக்குள்ளே தங்கணும், உனக்குள்ளே வெளிப்படணும். வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை வழிநடத்தணும். அதான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவன். அவன் தான் கிறிஸ்துவன். கிறிஸ்துவனா நீ தெரியணும், முதல்ல நீ தெரியணும். அல்லேலூயா. 1000 இருள் சூழ்ந்த இடமா இருந்தாலும் நீ நிற்கும் போது வெளிச்சமா இருக்கும். உன் வெளிச்சத்தின் அந்த இருள் மறையணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்துவன். அவன் விசுவாசம் அப்படிதான் இருக்கும். அப்போதான் அற்புதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. படிங்க பாதுல அதை படிச்சுங்க. யோவான் 14 படிங்க. 14 படிங்க. கேட்டாலும் அதை நான் செய்வேன், அன்பா இருந்தால் அவருடைய கற்பனையில முதலாவது கை கொள்ளணும். கற்பனை அவருடைய கற்பனைக்குள்ள மறையணும். அல்லேலூயா. இருக்கணும். அப்புறம் கற்பனைக்குள்ள படி கை கொள்ளும்படி நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவரை தருவார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர். இங்க பாருங்க, சாதாரண ஆவியானவர் இல்ல, சத்திய ஆவியானவர். நல்லா கேட்டுங்க. ஒரு இடத்துல ஆவியானவர் வரும்போது அவனுடைய பாவத்தை முதலாவது கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் சத்திய ஆவியானவர். பாவம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது. உனக்குள்ள கடுகளவு கூட பாவம் இருக்கக்கூடாது. கடுகளவு பாவம் இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருக்காது. அப்ப நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது.
நன்மைகளே கொட்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. திருமணம் ஆவாத சகோதரி மட்டும் கை. பரலோகம் யாரெல்லாம் போவீங்க? கை தூப்பாங்க. பரலோகம் யார் போவீங்க? ஓ ஏசப்பா. கை தூக்குப்பா. பரலோகம் போக மாட்டீங்களா? வெக்கப்படுறீங்க. அல்லேலூயா. வெக்கப்படுறீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்ல, பரலோகம் போகிறதுக்கு வழி தெரியல, ஆசீர்வாதம் போகிறதுக்கு வழி தெரியல. எப்போ விட்டா திருவிந்து குடிச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்க. அல்லேலூயா. பேய்களுக்கும் பந்தி உண்டு. பேய்களும் என்ன பண்ணுமா? பந்தி உண்டு. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற விக்கிரகம் உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பரலோகம் போக வழி தெரியல. அல்லேலூயா. மரித்த ஒன்றும் ஒருத்தனுக்கு இருளாத்தான் அவன் நரகத்துக்கு போயிடுவான். வெளிச்சமாக கண்டானா அப்போதான் என்ன பண்ணாங்க? தேவ தூதர்கள் வந்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. இருளின் ஆதிக்கத்தின் தேவ தூதர்கள் கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஒரு முறை இருண்டு உலகமே இருண்டு போச்சு நினைச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. 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 உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்துறதா சபை. அதான் ஆராதனை. அதுக்குதான் வார்த்தை. உன்னை என்ன பண்ண? அனலாக்கணும். அல்லேலூயா. இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவார் எங்க பாஸ்டர் சொல்லுவார் இந்த பழமொழி. அல்லேலூயா. இப்படியா இருக்கிறீங்க, மோசமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க போகணும். அல்ல ஜெயம் கொள்ளுறவனுக்கு தாமா ஜீவகிரீடம். ஜெயிக்கிற பிள்ளைகள் நீங்க சோர்ந்து போவீங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்காக பயப்படாதீங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்துக்காகவும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். அற்புதங்கள் இருக்கு. அற்புதங்கள்னா நம்ம யாரும் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியாது. நம்ம யாரும் எல்லாமே நீதிமான் கிடையாது. நான் உங்களை குற்றம் சொல்லி நானும் நீதிமானன் ஆக்க விரும்பல. அல்லேலூயா. எல்லாரும் பாவிகள். பாவிகளுக்கு தான் சபை, நீதிமானுக்கு சபை கிடையாது. உன்னை நீதிமானாய் மாத்துறாரு சபையில. நல்லா புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? உலகத்தை விட்டு நீங்க பிரிந்தால் உங்கள் இழந்து போனதை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சந்தோஷம் சமாதானம் உங்களுக்குள்ளே பெருக கடவுள். அல்லேலூயா. என் தாசனை கண்டுபிடித்தேன், உங்களை கண்டுபிடித்த தேவன் நித்தம் நித்தம் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அவர் வல்லமை குறைந்து போவதே இல்லை. அல்லேலூயா. அவர் மகத்துவம் குறைந்து போவதே இல்லை. அவர் வார்த்தை நம்மளை தேற்றி திடப்படுத்தி கொண்டே இருக்குது. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறதுனால நாம் ஜீவனோடு இருக்கிறோம், நாம் பலனோடு இருக்கிறோம், நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்றால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு இருக்கணும். அல்லேலூயா. எழுந்து போ சகோதரி, அந்த பாட்டு பாடுவோம். ஒவ்வொரு நிமிடம் அவரோடு. ஷகாரா பாரா பாரா பாரா. ஓகே. ஷாபாலா எல்லாம் இருக்குல்ல. ரீபி காபாலா எல்லாம் இப்பதான் யாரெல்லாம் நான் கேட்க போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்க போறேன். நான் இன்னிலிருந்து கர்த்தருக்குன்னு புதிய